சென்னையில நாங்க இருக்கும் வேலை ஆரம்பம்ல. இந்தியாவே காப்பாத்துற ஆள் நாங்கயா. நீங்க எல்லாம் யாரு? இந்தியா 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 தமிழ்ல நீங்க எல்லாம் நாங்க தாயா சிலிகான் இந்தியா வேலி நாங்க காப்பாத்திரியா? தாயா. என்ன சுபாஷ் சந்திர போஸ் நீ இந்தியா காப்பாத்திரியா? இல்ல சாம்சங் போடுறது இல்ல சாம்சங் போடுறது நிப்பாட்டானுங்க. நீ என்ன ஊர் சண்டை போட்டுட்டு இருக்க? பிரதர் தமிழ்நாட்டு பசங்களே ஒன்னு சொல்றேன், சிலிகான் வேலி நாங்க தான் இந்தியா. நீங்களாம் ஒரு வைரம் கிடையாது. நீங்களாம் வந்துட்டு பிலிம் ஆக்டர் வச்சு ஓட்டு போட்டுன்னு கமல் யாரான்னு கேக்குறேன். அந்த வாட்ச்மேன் டிபி வச்சுட்டு ஏன்டா வரீங்க? போங்கடா புள்ளி நாயங்களா டேய். முதல்ல உன்னை என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு சொல்லு. லபன்னு கத்தாது, புரியுதா? இல்ல தீனா நீயும் பேசாது. ஒருத்தரம் பேசு, யாரும் பேசாது. அசிங்கமா பேசினா ரிமூவ் பண்றேன். ஒரு நிமிஷம் இருடா ஃப்ரெண்டி. உனக்கு என்ன நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு. உனக்கு என்ன பாயிண்ட், நீ என்ன சொல்ல வர? பெங்களூரு பெரிய மாசன்ற, சென்னை விட்டு போற இல்லையா? இருண்டு போன்றேன். நீ அதான் தமிழ்நாடு கூட நீ பெங்களூர் தூக்கு போற, இருண்டு போ. நீ பெங்களூர்ல இருக்க, உனக்கு கர்நாடகா விசுவாசம்னா கர்நாடகா மாசன்ட்டு போ. உன்னை எவன்டா வேணான்றான்? நீ ஏன் வர? காவேரிக்கு பிச்சை எடுக்கிறீங்களான்ற. அவனுக்கு டிவிகேல வந்து வாட்ச்மேன் வேலை வேணுமா? அதுக்கு தான் உனக்கு வர்றேன். ஏதாவது கொடுத்து விடுங்கடா. வாட்ச்மேன் வேலை இங்க கிடையாது. டிஎம்கே தான் இருக்குது. வாட்ச்மேன் வேலை இங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. வேணா ரெசியூம் அனுப்ப சொல்லு கமல. வேற ஏதாவது வேலைக்கு தான் பாக்குறோம். கக்கூஸ் வேலை கூட ஒருத்தன் எடுத்து நான் அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ரெசியூம்ல டிகிரி போடுறோம்ல, எப்படி போடுவாரு கமல? இல்ல ரெசியூம்ல மல்லாக்கு என்ன சொல்றது, தக் லைஃப்னு போறா. அது ஒரு தக் லைஃப். அலெக்ஸ் கேக்குதாடா? கேக்குது. இல்லடா, ஆல்ரெடி வந்து அவங்க டிபில வச்சுக்கிற ஆள் வந்து அறிவாலயத்துல ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்கடா கேட்ல. இல்லங்க இவன் இருக்கிறது பெங்களூரு. அவன் கர்நாடகா சப்போர்ட் பண்றான். அங்க கர்நாடகாக்கு தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை. நான் இவன் வந்து தமிழ்நாட்டு திட்டுனுக்கிறான். சரி திட்டுறவன் ஏதாவது பாயிண்டோட திட்டலாம் பார்த்தா அவன் பாட்டுக்கு ஏதாவது திட்டிங்கன்னு கத்திக்கின்னு இருக்கான். ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ கேட்டாரு வீரப்பன் இதை பத்தி, அதுக்கு ஏதாவது பேச முடியும் உன்னால? அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருவானுங்க. உண்மையில இல்ல நான் வர்ற வந்து பெரிய இது மாதிரி பேசியிருந்தான். வீரப்பன் அதை எடுத்த உடனே கம்முனு ஆயிட்டான். அதான் லபலபன்னு கத்திருக்கான் பாட்டுக்கு. அவனுக்கு என்னதான் பிரச்சனை கேள்றான். அவனுக்கு என்னன்னா இல்ல கமல் அவனுக்கு வந்து இப்போ சீசன் இல்லடா, அவனுக்கு வந்து இப்போ பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகுது. மறுபடியும் அதுல சான்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா அவங்க தலைவருக்கு? இல்ல கமலுக்கு ஒரு ஃபேனா இருக்கிறதே அசிங்கம். இதுல இங்க வந்துட்டு கர்நாடகால இருந்துன்னு எங்களை திட்டுகிற தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகால ரஜினி தானடா ஃபேமஸ். கமலுக்கு ஃபேன் இருக்காங்களா என்ன? இளங்க இவன் மல்லாக்கு இவன் பெங்களூர்ல அதான் ஒரு பெங்களூருக்காரனே இங்க போயிருக்காரங்கள உட்காந்து அதான் பேப்பர் கொஸ்டின் உட்காந்துக்கிறான். பார்க்கிங் படத்துல ஒரு எம்எஸ் பஸ்கர் மாதிரி அவனை போட்டு எல்லாம் வச்சுருக்கிறோம். இல்ல நீ வேற கமல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. வேணா இதுக்கப்புறம் விக்ரம் மாதிரி ஏதாவது ஒரு படம் இல்ல விக்ரம் படம் பிரமாஸ் சொல்லுவான்ல, நீ தெலுங்கு நாய் அது மாதிரி அது மாதிரி சொல்லணும். இல்ல படத்துல வர டைலாக் சொல்றான். அப்புறம் என்ன மொழி பிரச்சனை போறான். அவனை ரிமூவ் பண்ணி விடுங்கடா. நம்ம டாக்ஸிக் ட்ரைலரை பத்தி பேசுவோம். டாக்ஸிக் ட்ரைலர் உனக்கு என்ன பிடிச்சது? அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அதுல யாசு பத்தின ஒண்ணு இல்லாம இருந்தா பாரு, குண்டமாடம் தான் பாரு. அது நல்லா இருந்துச்சு. இல்ல அது கமல் ரீக்ரியேட் பண்றது 90s கமல் அப்படிதான் நடிப்பான். அலெக்ஸ் அல்வாத் அலெக்ஸ் வந்து ஜனநாயகன் வந்து அவனுங்க யாசுன்னு இல்ல, அவனுங்க எல்லாமே அப்படித்தான் இருக்கிறானுங்க. அதனாலதான் காலேஜ்ல போயிட்டு ஏதோ டெஸ்ட் ஓடவே இல்லை. உனக்கு தமிழ்நாட்டுலயே ஓட்டல, கர்நாடகா ஓடல, நடுவுல ஒண்ணு கேட்கணும். இந்த கர்நாடகால தானே ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து டெஸ்ட் எடுக்கும் போது பார்த்தா உனக்கு ஏதோ 1000 பேர். அதுதான் சொன்னேன்ல, அவனுங்க வந்து பார்டர்ல லைட் வச்சு நிப்பானுங்கடா. ஃப்ரெட்டி லூசு குதி அன்னைக்குதானே அவனை ஓத்து அமிச்சோம்.
ஏகே டேய் 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 ஒரு நிமிஷம் இரு. நான் ரிமூவ் பண்றேன். அவன் இருந்தா ஏதாவது திட்டிக்கின்னு இருக்கீங்க அசிங்கமா. பேசல முதல்ல அசிங்கமா பேசாதீங்கடா. அப்படியே பேசினா நீங்க தான் பொறுப்பு. இப்பயே சொல்றான். இன்னொன்னு நீ பேசுறத வேணா கட் பண்ணிட்டு வேற ஏதாவது அட்டாச் பண்ணி போடுவானா. விடுங்கடா அதுக்கு விடுங்கடா, நீதான் நம்மளே மாட்டேன் டாக்ஸிக் ட்ரெய்லரை பார்த்து வந்திருக்கோம். போயிட்டான். இது ப்ரோ எதுக்கு இல்ல வம்பு? ப்ரோ கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு ஒரு 2 வாரம் இருக்கும், ஸ்பேஸ்க்கு வந்தான். ஏகே சூர்யா ஃபேன்ஸ்லாம் ஸ்பேஸ் போட்டுருந்தானுங்க. வந்தான், வந்து என்ன பண்ணா, கன்னடா காவிரின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை பத்தி பேசினான். ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் ஆகி சாம திட்டி தின்னானுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அது என்ன சூர்யா ஸ்டார் ப்ரோ ஃபேன்ஸ் நீ ஒரு இடத்துல வாய் வைக்கிறது இல்ல, அப்போ எல்லா இடத்துலயும் போய் வாய் வச்சுட்டு வாங்கி கட்டின்னு வந்துடுற. இல்ல அன்னைக்கு என்ன சொல்லிட்டான், அன்னைக்கு அவன் சொன்னது கர்நாடகாவில் நாங்கள் ஒன்றுக்கு பேஞ்சு அனுப்புகிறோம், அது மாதிரி பேசிட்டான். புட்டு போல போந்தாச்சு அன்னைக்கு வண்டியா. அது அன்னைக்கு ஓடினவன் தான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவனை. அதுக்கு தான் வந்தவொடனே அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்தாலே டென்ஷன் அவனுக்கு. சரி அதை விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க. தப்பு. ஏய் அலெக்ஸ், நீங்க டாக்ஸிக் ட்ரெய்லரை பார்த்து என்ன நினைக்கிற? இல்ல இல்ல கேவலமா இல்ல அதை இருக்கு. பத்தி பேசலாம். இல்ல 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 இவனை ஏத்த வேணாம் தான் பார்த்தேன். ஏதோ நீ சொல்ல ஏன்டா வர அவனுக்கு மைக் என்னன்னு கொடுக்குற? சொல்ல நம்மளே இல்ல இல்ல இது இல்ல இல்ல ஏன் கொடுத்தேன்னு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நிம்மதியா தான் இருக்கும். ஆனா இவன் இவன் எனக்கு என்னன்னா ஒரு டவுட் தெரியாம கேக்குறேன். சரக்கு போட்டு வரான் அவன். இல்ல சீஃப் இல்ல 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 ஒரு நிமிஷம். சீஃப் மினிஸ்டர் ஆனது நம்ம ஃபேவரட் ஆக்டர். நம்மளே வந்துட்டு சரி இவரு ஆயிட்டாருன்னு நம்மளே அமைதியா இருக்கிறோம். ஆனா இவனுங்க பாத்தியா டெய்லியும் வந்து விஜய் விஜய் விஜய். எனக்கு ஒரு டவுட் காலங்காத்தால பொண்டாட்டி உனக்கு எங்கிச்சாலும் உனக்கு காசு குத்தா விஜய் போலகுது. தூங்கி அப்படி இல்லடா. போலகுது. இல்ல அலெக்ஸ், கமலும் தான் பாலிசன்ற விஷயம் பாலையில அந்த கடுப்புல வரானு. அதான் இல்ல எனக்கு எனக்கு தான் புரியல. இவன் வாழ்க்கையில அவ்வளவு கமல்னு வார்த்தை கூட சொல்லிருப்பான். விஜய் விஜய்ன்னு தெரியாங்க போயிட்டுக்காரன். சரி டாக்ஸிக் ட்ரைவ்ல என்னன்னா அந்த ஹீரோயின்காக ஒரு படம்ட்டு அது வேற எலிவேட் பண்ணுங்க. கிராபிக்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்தது. தெரியல பழைய நிதியை வெளியே சொல்றான். அவன் வந்தா கொஞ்சம் நான் சிங்கா பேசின்னு இருப்பான், டைம் பாஸ் ஆகும். இல்ல இல்ல உதயநிதி எப்படின்னா செவனேன்னு இருந்து ஏதோ சம்பவம் பண்ணிட்டு அந்த ஆள் பண்ற சம்பவம் எல்லாமே அந்த ஆளுக்கு சம்பவம் ஆகுது. பேசுங்க சிஎம் சார்னு போட்டு கருப்பு சட்டை போட்டணும் மாஸ்க் காட்டினா பாரு. அந்த கக்கூஸ்ல தான் இருந்து அதுக்கப்புறம் கருப்பு சட்டை போட்டணும்ட்டு அதான் நாங்க எதிர்த்துன்னு வரோம். சொல்லு ஒரு நிமிஷம் ஒரு தனுஷ் சொந்தக்காரன் படம் வந்துச்சு லவ். இல்லடா ரியல் மேட்ரிட் வைக்க போறாங்க. ஒரு சொந்தக்கார பையன் இருப்பானே அவன் படம் வந்தது. அது ரியல் மேட்ரிடா? அது மா சுப்பிரமணியம் வச்சு ரியல் மேட்ரிட் டிசைன் பண்ணிருக்கேன். அப்புறம் பார்த்தேன். ரொம்ப நாளா அவனை கேட்கறாரு பழைய நிதி. அது தெரியாது. என் கவர் பிக்கோ டிபிஎஸ்க்கு சிங்க் ஆகும் ப்ரோ. என் கவர் பிக்கோ டிபிஎஸ் சிங்க் ஆகும். இல்ல உண்மையிலேயே ஒரு நிமிஷம் அவருடைய அந்த டிபில இருக்கிற ஒரிஜினல் போட்டோல கட் பண்ணி போட்டுருப்பா போல. ஒரு டைம் அதை மாத்துவானுங்க. ஒரு டைம் ரஜினி போட்டோ வச்சானுங்க, அதான் அஜித் வச்சானுங்க, விஜய் வச்சானுங்க. நல்லா இருக்கும் அது ஒரிஜினல் போட்டோ. அது தியாகம் பண்ண போட்டோடா. அது எப்படி ட்ரோல் பண்றீங்க? என்ன தியாகம்? என்ன இப்ப சரி இப்போ அவங்க சட்டையை கீழ்ச்சிட்டான். நீ என்ன பண்ணுவேன்? ஒரு சட்டையை மாத்திட்டு வரணும். இவ பிரஸ் முன்னாடி வந்துட்டு யாராவது என் சட்டையை கீழ்ச்சான் பாருங்க அப்படின்னு காரை விட்டு வர்றதுக்கு என்ன அலெக்ஸ், சட்டையை கிழிக்கிறவன் வந்து பிளேடு வச்சு கற்கவட கிழிப்பான். கைய வச்சு வலிச்சானுங்கன்னா அது தார்மாரா கிழியுமா இல்ல கற்கா வெட்டி அனுப்புவாங்களாடா? அத கூட வந்து நாடகத்துல ஒழுங்கா கிரியேட் பண்ண தெரியல. எவனையாவது கிழிக்க சொல்லியாவது ஒரு நிமிஷம். இல்ல இந்த வாரம் தான் சூர்யா படம் வருதா? அநியாயம் பண்றாங்கடா. வர அவைய சொல்ல தாங்க முடியலடா இந்த கருப்பு படத்துக்கு அப்புறம். சரி, 2 பெரிய தலை இல்லன்னா சின்ன தலை ஆடதான் செய்யும். சின்ன தலையா இருந்தா பரவாயில்லையே, அவங்க எல்லாம் ரொம்ப கீழே இருக்காங்க எல்லாம். எனக்கு புரிஞ்சு போச்சு. இல்ல இந்த படம் சொல்லு, அதனால பேசாம இருக்கான். இந்த படம் பெருசா போகலாம் இல்ல.
இல்ல இந்த படம் பெருசா போலனா அவனுங்களே அமைதி ஆயிடுவானுங்க. எல்லாம் ஒரு இல்ல இதுதான் சின்ன புரியுதா? தலை இல்லையா அது? ஏறும் இறங்கும். இல்ல அலெக்ஸ் அது சின்ன தலை இல்ல, சுண்டு விரல் அது. சுண்டு விரல் தான் அது. ஐயோ இரியா இவன் ஒருத்தன் அதுக்குதான் சொன்னேன், எங்க ஆள் வந்தானா நான்சென்ஸ்லயே வருவான். கூப்பிடும்போது அவங்க ஜனநாயகனோட ஸ்பேரிங் போடுறாங்கடா, இதெல்லாம் தப்பு இல்லையா? நீ எல்லாம் கேட்க மாட்டியாடா அலெக்ஸ்? ஐயா நாங்க வந்து ஜனநாயகம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஸ்பேரிங் போட்டான்னா போடலன்னா இருந்தேன். இல்ல அது இன்னைக்கு ஒண்ணும் இல்ல இரா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், எல்லாரும் ஆனஸ்டா சொல்லுங்க. கருப்பு படம் 3 மாசத்துக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு, ஜனவரி மாசமே லீக் ஆயிடுச்சு. அந்த படம் எவ்வளவு வந்திருக்கும் நினைக்கிறேன்? நான் டிஎல்ஏ போட்டிருப்பேன், எப்படி எவ்வளவு வரும்? அதான் கேக்குறேன், கருப்பு படம் 3 மாசத்துக்கு 100 கோடி கூட வந்திருக்காதுடா. இல்லடா இவனுங்க அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க, இங்க நம்பர் பேசுதா டிஎல் அதான் பேசுறானுங்க. சரி அப்ப 13 வருஷமா நம்பர் சொல்லு. லாஸ்டா சிங்கம் இல்ல, லாஸ்டா சிங்கம் 1 சிங்கம் 2. சரி இல்ல கார்த்தி ப்ரோ, இவ்வளவு நடந்துச்சு ஓகே. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் பீட் பண்ணிருச்சு, இன்னையோட கிராஸ் ஆயிடுச்சு. இல்ல ஒத்துக்க மாட்டானுங்க, இல்ல அத ஒத்துக்க மாட்டானுங்க ப்ரோ. அவனுங்க கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசர் போடணும், அவங்க போடணும். இல்ல இன்னொரு வாட்டி இல்ல ஒரே நிமிஷம் தான் அலெக்ஸ். இன்னொரு வாட்டி வந்து அது மாதிரி கலெக்ஷன் கேட்டானுங்கன்னு வைங்களேன், எங்க ஆள் படத்துல தாண்டா நீங்க இன்ட்ரோடியூஸே ஆனீங்கன்னு சொல்றீங்க. எங்க ஆள் தாண்டா உங்க அறிமுகப்படுத்தி இல்ல ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொன்னேன்னு என்னது ஏதோ சொல்லுவானுங்க, மங்காத்தா பத்துல சூர்யா நடிக்கணும், துப்பாக்கி பத்துல சூர்யா நடிச்சிருந்தோம். எனக்கு அதெல்லாம் கேட்க முடியாதுடா, நான் சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட எங்க ஆளு அவரு நடிக்க வரதுக்கு முன்னாடியே வந்து பெரிய இட்டு படம் எல்லாம் கொடுத்த ஹீரோடா. அத கூட மனுஷனையா நீங்க வேற. நீ கேரளால ஏதோ ஒரு அவனுக்கு கூட்டம் வந்துருச்சு, அத வச்சுட்டு அஜித் கூட ஸ்பேரிங் போடுறாங்க. டோட்டல் ஃபேன் பேஸ் முடியல. கேரளாலாம் கங்குவாலாம் 1 கோடி தான் பண்ணிட்டு, எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க. அது விட அவங்க அதான் இதுல ஒரு 8 கொடுத்துட்டா ஏதோ ஒண்ணு கட்டிருந்தாங்க. ஆனா சத்தியமா நான் இல்ல ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதை பத்தி இருந்தோம், அப்பயே சொன்னேன். நான் எப்படி இல்ல விஜய் சிஎம் ஆயிட்டது போனதுக்கு அப்புறம் அஜித் இங்க ரூல் பண்ணணும். ஆனா இருந்தாலும் சினிமா நடிகர்தான் இல்ல, யாரு கூட போய் ஸ்பேரிங் பண்ணுவாரு? உனக்கு புரியுதா இல்லையா? ஒண்ணும் இல்ல நீ சூர்யா இல்ல சூர்யா பேரு இந்த வருஷம் 3 படம் இல்ல, கருப்பு 1, இந்த மாசம் ஒரு படம். இல்லடா அலெக்ஸ், ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன்டா அலெக்ஸ். அந்த நேருக்கு நேர்ல ஒழுங்கா அஜித்தே நச்சிட்டு போயிருந்தா இந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருந்திருக்குமா? இல்ல கருப்பு படம் இவ்வளவு பஞ்சுன்னு பேசுவோமா? இந்த ஆள் உள்ள வந்திருப்பானா? ஒழுங்கா அஜித் எதுக்குடா இருக்கீங்க? அதனால லைசன்ஸ கேன்சல் பண்ணி கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பண்ணி விடுங்கடா. ஏன்டா எதுக்கு? அந்த மனுஷன் ஒழுங்கா நிம்மதியா இருக்கட்டும். இவனுக்கு இது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு ஒரே ஒரு நியாயமா ஒரு சந்தேகம். ஒருத்தர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ட்ரீம் வாரியர்ல அந்த படத்துக்கு என்ஓசி கொடுத்தது விஜய்னு பாராட்டினாங்க. படத்தோட டைட்டில் கார்டுலயும் வந்துட்டு தளபதி பாகாரா விஜய் லியோல இருந்து ஒரு சீனை வேற திருப்பி வச்சானுங்க. படம் லியோ படத்தோட சீனே எடுத்து வச்சான். இவ்வளத்தையும் பண்ணிட்டு எங்க சட்டையை வந்து புட்டா என்னடா இதுன்ற மாதிரி தான். நானும் படம் பார்த்தேன், அது நானும் தியேட்டர் தான் பார்த்தேன். நீங்க பண்ணுங்க, ஒண்ணு லைசன்ஸ கேன்சல் பண்ணு, இன்னொன்னு பாஸ்போர்ட்ட கேன்சல் பண்ணு. ஐயா உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்மளாவது கடைசி படம் இல்ல இரு நம்மளாவது கடைசி படம் இது மாதிரி ஏதோ ஒரு படம் 2 படம் ஓடிச்சுன்னு அந்த போட்டு கட்சின்னு இருப்பானுங்க. நிம்மதியா இருந்தாலும் ரேஸாவது ஓட்டு போட்டோம் விடுங்க. எவ்வளவு பெரிய ஆளு கூட எவ்வளவு பெரிய ஆளு கூட எல்லாம் ஸ்பேரிங் போட்டு இவனுக்கு கூட வந்து ஸ்பேரிங் போட்டா நல்லா இருக்குமா? ஒரு நிமிஷம் இல்ல இந்த இவன் இருக்கால தெரிஞ்சிருந்தான். அவன் வந்துட்டு என்ன சொன்னானா, கண்டிப்பா சொல்றேன் கருப்பு கலெக்ஷன் ஜன்னா தாண்டாதன்னு பேசியிருந்தான். நான் பக்கல இது சொல்லும் போது இந்த கீழே சார் இருக்கானே அவனுக்கே தெரியும். பார்த்தா இங்க தாண்டி அனிருத் பிடிக்குமா சாய் பிடிக்குமா? இன்னைக்கு நீ அப்படி பேசாத. இன்னைக்கு நிலைமைக்கு சாய் தான் தெரியாது.
அனிருத் கீழே போயிட்டான், அவன்கிட்ட சரக்கு இல்ல. நீ சாய் பெரியாலாம் இல்லையா? நீ டிசிபி பாத்தியா இல்லையா? இல்ல ராக்கா மியூசிக் கேட்டியா? ராக்கா தீ மியூசிக் கேட்டியா? பயங்கரமா போட்டான்டா டேய். அலெக்ஸ் அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் கும்பிடுவேன், டிசி தொட்டு கும்பிடுவேன். டேய் அலெக்ஸ் கேக்குதா? சொல்லு. அலெக்ஸ் கேக்குதா? இல்ல யாரு கேக்குது கேக்குது கேக்குதா? யாரு இல்ல நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது இப்படிதான் ஏ ரமன் பெருசா யுவன் சங்கர் ராஜா பெருசா அச்சீவ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்குறாடி. இல்லங்க நான் இப்போ ஒரு சரி ஆர்கானிக்கா ஒண்ணு சொல்றேன். ஆரிஷ் வந்துட்டு இப்ப ஃபீல்டுல இல்ல, ஆனா ஆரிஷ் வந்து ஒரு பூ பிடிக்கும். இப்ப கூட பாட்டு கேட்டு அதெல்லாம் சரிதான்டா. இன்னைக்கு பிஜிஎம் படி பார்த்தா தாய் தான் இன்னைக்கு டாப்ல இருக்கா. அனிருத்த மிஞ்சிட்டான்டா. நீங்க ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜனநாயகன் வந்து அதாவது பரவாயில்ல ரீமேக் போடும், அதுல எதுவும் பெருசா பண்ணல, 2 பாட்டை நல்லா பண்ணான், ஓகே நல்ல விஷயம். டிசி வந்த உடனே என்னாச்சு, ஒட்டு மொத்த பேரும் அனிருத் ஃபுல் சைடு. அடுத்து வந்து பாரடைஸ் வருது, அடுத்து ஜெயிலர் 2 வருது, அடுத்து ஹிந்தில கிங் படம் வருது, SRK. அனிருத் எல்லாம் சாதாரண எங்க படம் இருக்கு வரும்போது பேர் அடுத்து ஏகே படம் வருது. அதான் சொல்றேன். சரி இல்ல இல்ல அது அதெல்லாம் ஓகே. இது ஏதோ சொல்ல வந்தேனே, டிசி படம் பார்க்காமயே வந்து நீ சாயின்னு நீ. இல்ல நீங்க இவ்வளவு விடுறீங்க, இருங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ராக்கா படம் வரட்டும் உங்களுக்கு தெரியும். சாயோட நானே அட்லீஸ்ட் வேணும். இல்ல நானே அட்லீஸ்ட் வேணும். மேட்டர் என்னன்னா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பிஜிஎம் தான் ஓட்டா. ஒரு நிமிஷம் இல்ல நீ டிசி பார்த்தேன்னு அவ்வளவுதான். தியேட்டர்ல பாரு என்னடா பெரிய டிசிங்கற நாளைக்கு பாக்குறேன்டா. போய் பாரு. தெரியாம ஏ ரகுமான் ஏறி நீ கிளாசிக்கலா கொஞ்சம் போன்னு சொல்லிட்டாப்புல. ஒரு நிமிஷம் இல்ல இன்டர்வல், கல்யாண வீட்டு சீனு, கிளைமேக்ஸ், நிறைய சீனு, பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படியே எரிமலை வெடிக்கிற அளவுக்கு போட்டு விட்டாங்க எனக்கு. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா, தியேட்டர்ல போற வரைக்கும் கடைசியா போட்டு அதை ரிவ்யூ படி எப்படி. அதான் என் ரிவ்யூ திரும்ப போட்டாலும் அதேதான். ஹீரோ அனிருத் தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஹீரோ அனிருத் தான் படத்துக்கு. அப்படி என்னடா இருக்கு பிஜிஎம்? ஐயா நீ முதல்ல போயிட்டு டிசி பாத்துட்டே இல்ல. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபைட் சீன் தான் பண்றான், அதை எலிவேட் பண்றதுக்கு ஒரு ஒண்ணு இல்ல, ஃபைட் சீன் 2 நிமிஷம் எடுத்துப்போம். ஆனா அந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி 1 நிமிஷம் தரணி இழுத்து வந்து விடுறான் கரெக்டான மீட்டர்ல. இன்னொன்னு வெரைட்டியா போட்டு வச்சிருக்கான். இப்ப ஜெயிலர் மாதிரியோ இந்த மாதிரி பண்ணல. ஜனநாயகனுக்கும் ஒரே பிஜிஎம் தான், ஜெயிலருக்கும் ஒரே பிஜிஎம் தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆனா ஜெயிலருக்கு நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பான், டிஃப்ரெண்டா போடுறான். இல்ல எனக்கு டிசில எல்லாமே டிஃப்ரெண்ட். அவன் யூஸ் பண்ண ஒரே பிஜிஎம் 2 வாட்டி என்னன்னா இன்டர்வல்ல போட்டது கிளைமேக்ஸ்ல போட்டிருப்பான். ஆனா நடுவுல வந்த எல்லா பிஜிஎமும் புதுசு. அந்த கல்யாண வீட்டுல ஒண்ணு போட்டிருப்பான் பாரு, அந்த கன் சீனுக்கும் அதுக்கும் மொத்தம் வர தியேட்டர்லாம் என்னடா நடக்குதுன்ற மாதிரிதான் பாக்குறேன். ஆனா அது இவ்வளவு என் தியேட்டர் வாச வரைக்கும் லோகேஷ் எல்லாம் கலாச்சின்னு போனான். நானும் கலாச்சின்னு தான் இருப்பேன். லோகேஷன் நல்லா நடிச்சான், என்ன கேட்டா நல்லா செம்மையா பண்ணிட்டான். எப்படி என்ன கேட்டா ஓடிடில வந்தாலும் போன்ல பாக்காம டிவில கனெக்ட் பண்ணி யாரா பாருங்க. இல்ல போன்லயே பாக்கலாம், ஹெட்செட் மாட்டி பண்ணு. முக்கியமே அந்த மியூசிக் தான். ஹெட்செட் மாட்டியே ஒரு ஃபைட் சீன்ல வர ஒரு நீ என்னடா வந்து ஓடிடில இதுல பாரு, போன்ல பாருன்னு வெறுப்பேத்திக்கிறாங்க. அப்படி இல்ல வந்தவனே சொல்றேன். ஆனா இல்ல ஒரு மேட்டர் என்னன்னா, இப்ப இதே படம் டிசி வந்துட்டு உங்களுக்கு மலையாளத்துல வந்திருந்தா நேரம் ஏங்க சினிமா பாருங்க நம்மளாம் கத்துக்கணுங்கன்னு போயிருப்பாங்க. இந்த மாதிரி டிசி அதான். ஆனா தமிழ்ல டிசி வரும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வாரத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. அனிருத் லோகேஷ் வந்து இப்ப எங்களுக்கு படம் பண்ணி இருந்தானா படத்தை பாராட்டலாம், அது எங்களுக்கு பண்ணல. அஜித்துக்கு பண்ணலன்னா இப்ப இது எப்படி இருக்குதுன்னா படமா போயிரு. அவனா டேரக்டரா அவன் கூலியை போட்டு செருப்பால் அடிக்கல. நாங்க லியோ பண்ணாலும் கூலி அடிக்காம இருந்தோம்.
அந்த மாதிரிதான். ரொம்ப டாக்ஸிக் டா நீ, அநியாயத்துக்கு நீ போய் அடிக்கிறடா பாரு. அவன் படம் பூரா பாரு, பீடி புகையில இதான் இருக்கும், வேறதான் இருந்திருக்கான் சொல்லு. இல்ல டிசிலயும் அதுதான் தெரியுதா. டிசில மினிமம் அவன் புடிச்ச சிகரெட் கவுண்ட் யாராவது எடுத்து ஒரு மீமா கூட போடலாம். டிசில நிறைய சிகரெட் போதை படம் அவனுக்கு அதை விட்டா வேற எதுவும் வராதா. லவ் சீன்ல கூட குடிச்சுதான் லவ் சீனே பண்ணுவான். ஆமா, குடிச்சு போதையில உட்காந்தப்பா அந்த பொண்ணு பாடம் இதுதான் இருக்கும். இதுக்கு ஆதிக்கு எவ்வளவு பரவாயில்ல. சரி சரி ஸ்பாயிலர் பண்ணாத. இதெல்லாம் ஸ்பாயிலராங்க, வழக்கமா பண்றதுதான். அதை சொல்லும் போது இல்லடா இதுக்கு ஆதிக்கு எவ்வளவு பரவாயில்ல. ஆத்விக் அளவுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு லோகேஷ் அந்த முட்டை இல்ல. ஆத்விக் என்னன்னா அவன் இருக்கிறத வச்சு போயிட்டு செஞ்சு விட்டான்டா அவன், மறக்கவே மாட்டான்டா அந்த பட்டடி. போய் ஜிபியை பாருங்கடா, எந்த தைரியத்துல ஏகே கூப்பிட்டு ஜிபியு குத்தாருன்றதே எனக்கு டவுட்ல இருந்ததுடா. நல்லா இருக்குயா, நீங்க என்ன அதுதான்யா ஒரு படம் பண்ணா பாத்தீங்களா. ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, இல்ல இவன் வாயிலிருந்தே உண்மையா இதே ஜிபிய இதே கதைய இதே பேட்டர்ன லோகேஷ் கிட்ட கூட்டு இருந்தா அவன் பீடி அடிக்க சொல்லுவான், சீட் அடிக்க சொல்லுவான், ஏகேவுக்கு எடுத்துருப்பான். இதுல அடிக்கவே இல்லையாடா, இதுல அடிக்கவே இல்லையாடா, இதுல அடிக்கவே இல்லையா, எங்களை கெடுத்திருப்பாயா, நாங்க எங்களை கெடுத்திருப்பான், சமுதாயத்தை கெடுத்திருப்பான். இப்ப அப்படி இல்ல, ஆதிக்கு தான் நீட்டாவும் எடுப்பான், இல்ல நீட்டாவும் எடுப்பான். நீ மட்டும் என்ன சொன்ன, அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் சாதாரண முடிய மாட்டான். ஏன்டா எல்லாமே பண்ணிட்டு நீ டைரக்டர் இது பண்ண கூடாது. நீ லோகேஷ் எடுத்திருந்தா நல்லா பண்ணிருப்பான். ஜிபி இதோட ஒத்துக்குன்னு போயிட்டு இதுக்கு மேல எலிவேட் பண்ணிருப்பான் அஜித், அவ்வளவுதான். ஏன் இப்போ பீஸ்ட் அட்லி எடுத்திருந்தா நல்லா பண்ணிருப்பான். அதை நாங்களும் ஒத்துப்போம். அவன் மல்லு முட்டை தான் நெருக்குது, என்ன பண்றது. ஏன்டா அப்படி பண்ற? விஷால வச்சு ஒரு படம் என்ன படம் அது, ஆத்விக்கு மார்க் ஆண்டனி. அந்த படம் வரலன்னா இவனை நம்பி ஜிபியுக்கு நடிச்சிருப்பாரு அஜித். அந்த சிம்பு படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வாழ்க்கையை வெறுத்தவனா நான்லாம். அவளை கேவலமா வரைஞ்சு அந்த படத்தை போய் பாடுறா பாவி, ட்ரிபிள் ஏ போய் பாருயாப்பா. ஒரு நியாயம் என்னன்னா, மதுரை மைக்கில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அதான் அந்த ஒரு கண்டென்ட் வச்சுதான்டா அவன் இதுவரையும் ஓட்டிட்டு இருக்கான். இல்ல அலெக்ஸ், அவன் ஹீரோ எலிவேஷன் நல்லா பண்ணுவான்டா ஆதிக்கு. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இந்த தனுஷ் மாறி மதுரை மைக்கிள் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கோம் அந்த ட்ரிபிள் ஏ படத்துல. தேவையில்லாத இந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அது ஞாபகப்படுத்தாத அலெக்ஸ், நானு அந்த தம்மு படத்துக்கு தியேட்டர் கண்ணாடி எல்லாம் வச்சுன்னு உள்ள போய் படம் பார்த்து அஜய் இது விஜய் கத்து சிம்பு ஃபேன்ரா என்ன அந்த படத்தை பார்த்து அழ விட்டான்டா. எப்படி ராசார் வந்துட்டு அதாவது நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரசிகரா இருக்க மாட்டோம்டா எப்பயுமே. நம்ம ஏஜோட கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க. ஒரு நிமிஷம், நான் அஜித் காந்தி நோட் பண்ணதுன்னா, திருத்த சிவா போயிட்டு நீ யோசிச்சு பாரு, ரஜினிக்கு அண்ணாத்து, சூர்யாக்கு கங்குவா, ஏகேக்கு விவேகம், இவன் விஜய்க்கு பக்கம் போலான்னு தான் நம்பாலும் கதை கேட்டாரு. இல்லன்னு வச்சுக்க வால் பெரிய பாலம் ஒண்ணு விழுந்துருக்கும். இல்ல அலெக்ஸ், அது ஒரு அஜித் ஃபேன் சொல்லியிருப்பான், ரஜினியும் மாட்டிட்டா, சூர்யா மாட்டிட்டா, வீட்டு மாட்டான், இதை வந்து காமிச்சுட்டா ஒரு படம் மாட்டி இருக்கோம்.
இல்ல இல்லடா இப்ப ஓப்பனா சொன்னாங்க ஒரு நிமிஷம் இல்ல இப்ப நான் எல்லாரும் உனக்கு கேக்குறேன். இல்ல கார்த்தி ப்ரோ சொல்லிடுறேன். நீ சொன்னதே கேக்கல. எனக்கு மட்டும் தான் அலெக்ஸ் பேசுறது பிரேக் ஆகுதா? உங்களுக்கு இல்ல இல்ல எல்லாருக்குமே தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு போனானே, நம்மளுக்கு கேட்காத மாதிரி சொல்லுவான் அவன். ஆனா சிவா எடுத்ததுல வீரம் ஒண்ணு ஓகேடா, அதோட அவனை நிப்பாட்டி இருக்கணும். ஐயா அதுதான்டா விசுவாசம் இல்ல, அதுதான் அஜித் ஃபேனுங்களே ஐயா ராசா இதுக்கப்புறம் அவன் கூட டைரக்ஷன்ல நடிக்காதீங்கன்னு காலில் விழாத கெஞ்சி அழுவுறானுங்க. ஏன்னா சிவா வேணான்னு அழுவுறானுங்க. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டாப்புல. உசுர கொடுத்து நடிச்சிருப்பாருயா பாவத்தை. கடைசியில அந்த ஒர்க் அவுட் அவர் எப்படி அந்த உடம்பு ஏத்தினாரு. அந்த இல்ல அந்த பாடி அந்த ஃபிட்னஸ் வந்து வேற டைரக்டர் கொடுத்திருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, இவன் சொதப்பிட்டான் போட்டு. வில்லனுக்கு கொஞ்சம் இது குட் பேட் இல்ல, குட் பேட் அக்லியும் இதுவும் வந்து இதுல போய் பார்த்தேன். மதுரவாயில் ஏஜிஎஸ்ல வந்து கடைசியா ஒரு படம் வந்தது. ஒரு நிமிஷம் பார்த்தது என்னன்னா சொன்னது என்னன்னா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பீஸ்ட் இல்ல ஒரு இப்ப பீஸ்ட் பைரவா ஏன் இந்த மாதிரி படம்லாம் தான் கொஞ்சம் மோசமா போகும்போது வந்துட்டு எடுத்து பார்த்தேன்னு இதெல்லாம் அடி தாங்கிப்போம். எவ்வளவு தாங்கி இருக்கும் அதான் தாங்கிப்போம். ஆனா நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, திடீர்னு சிறுத்தை சிவா கிட்ட அண்ணாச்சே கம்போ மாதிரி ஒண்ணு வந்துருந்துன்னு எங்களுக்கு கண்டென்ட் ஆயிருக்கும். சூப்பரா இருந்தது விஜய் அடிக்கிறதுக்கு. 10 வருஷம் கண்டென்ட் கொடுத்துருப்பான். சிறுத்தை சிவாலாம் 10 வருஷத்துக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு போயிடுவான். இன்னும் 10 வருஷத்துக்கு அடிக்கிற மாதிரி எப்போ வந்தது? சொல்லுங்க. அதாவது அஜித்துக்கு வந்து ஒரு படம் வந்து நிறைய இளைஞர்களை ஃபேன்ஸா